சைலண்ட் கில்லர் அப்படின்னு எதை பத்தி சொல்லுவோன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹை பிபி தாங்க சைலண்ட் கில்லர். ஏன்னா நம்ம உடம்புல இந்த பிபி ஹை பிபி ரைஸ் ஆச்சுன்னா அதை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அஸ்யூஷுவலா அப்படியே மறைஞ்சு இருக்கும். நாம எப்பயாவது வேற பிரச்சனைக்கு டாக்டர் கிட்ட போகும்போது அவரை செக் பண்ணும்போது பிபி இருக்கு சார் பாருங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம அதை அப்படியே நெக்லிஜிபிளா விட்டுட்டோம்னா அது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே அக்ரிவேட் ஆகி ஃபர்ஸ்ட் இதயத்தை தாங்க தாக்கும். எடுத்ததுமே ஆளை காலி பண்ணிடும். இப்ப பாருங்க, சமீபத்துல திடீர் மாரடைப்புல இறந்து போனாங்க. இதுக்கு இந்த பிபியும் ஒரு காரணம் தான். அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா பிரெயின், அடுத்து கிட்னி, இப்படி எல்லா உறுப்புகளையும் கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் பண்ணக்கூடியதாங்க இந்த ஹை பிபி. இன்னைக்கு நாம இந்த காணொலியில இந்த ஹை பிபி எப்படி ஏற்படுது, இதை எப்படி நாம உணவு மூலியமா சரி பண்ணலாம், இதை எப்படி ஏதாவது கை மருந்து இருக்கா அப்படின்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு சுகர் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சுகர் இருக்கிற 100 பேர்ல ஒரு 90ல இருந்து 95 பேருக்கு ஹை பிபி கட்டாயம் இருக்குங்க. இதெல்லாம் மாத்திரை மூலியமா தான் மேனேஜ் பண்ணிட்டு வராங்க. அப்படியே இருந்தாலும் எப்பயாவது ஒரு ரிஸ்க்ல கொண்டு போய் விட்டுடலாம். இந்த காணொலியில சொல்லக்கூடிய நுணுக்கங்களை கவனமா கேட்டீங்கன்னா அந்த பயப்படாம வாழ்க்கை நிம்மதியா நீங்க சந்தோஷமா ஓட்டலாங்க. வாங்க என்னன்னு பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, மிஸ்டர் லேடிஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயன், லட்சுமி ஹெல்த் கேர் சென்டர் வந்து பேசுறேங்க. இப்ப பாருங்களேன், ரத்த அழுத்தம். ரத்தம்னா என்ன? நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த உணவுல இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்தையும் உடல்ல எல்லா பார்ட்டுக்கும் கொண்டு போகணும். அதுதாங்க ரத்தம். அதே மாதிரி எல்லா செல்லும் அந்த சத்தை எடுத்து தன் வளர்ச்சிதை மாற்றத்துக்கு பயன்படுத்துது போக ஏற்படக்கூடிய கழிவுகளை வெளியே தரணும். அதுக்கு ரத்தம் பயன்படுது. ரத்தம் மூலியமா தான் இந்த டிரான்சாக்ஷன் நடக்குது. சரி, இந்த ரத்தம் எப்படி கொண்டு போய் கொடுக்கும்? அதுக்கு ஒரு ரூட் வேணும் இல்லையா, ரோடு. இப்போ ஒரு வண்டியில சரக்கு ஏற்றுறோம்னா அந்த சரக்கு கொண்டு போறதுக்கு ரோடு வேணும் இல்லையா, அதுதான் இரத்த குழாய்கள். இந்த இரத்த குழாய்கள், இருதயம், இதெல்லாம் சேர்ந்துதான் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இப்போ உங்களுக்கு ரத்த அழுத்தம் அப்படின்னா என்னன்னு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. என்னடா இவர் சிரஞ்சியெல்லாம் வச்சிருக்காருங்கிறனால ஊசி போற டாக்டர்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எளிமையா புரியறதுக்காக நான் காமிக்கிறேன் ஒழிய நம்ம முதல்ல பியூர் மூலிகை வைத்தியங்கள் தான் சிரஞ்சியெல்லாம் யூஸ் பண்றது இல்லை. இப்ப பாருங்க, இது பெரிய குழாய், ரத்த குழாய், பெரிய குழாய் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அதுல இருந்து சின்ன குழாய் போகுது. இப்ப இந்த சகப்பா இருக்கு இல்லைங்களா, இதுதான் ரத்தம். இப்ப இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இது போகணும், மூவ் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இந்த பிஸ்டனை அப்படியே அழுத்துவீங்க. அழுத்த மேல போகும் இல்லையா, அழுத்தங்கிறது என்ன? அதுதான் பிரஷர். சோ இந்த ரத்தத்தை மூவ் பண்ண கொடுக்கக்கூடிய ஒரு விசை தான் பிரஷர். சரிங்களா? இப்ப ஒரு யோசனை பண்ணுங்க. இந்த டியூபினுடைய அளவு சின்னதாயிடுது. அப்படி இல்ல, இந்த ரத்தத்துடைய அளவு இப்ப 2 ml எடுத்திருக்கேன், சரி ஒரு 3 ml ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. இல்ல, இந்த டியூபுக்குள்ளார ஏதாவது ஒரு அடைப்புகள் ஏற்பட்டுடுது. என்ன ஆகும்? நாம பிஸ்டனை அழுத்துற வேகம் அதிகமாகும் இல்லையா, இந்த அதிகரிக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் தான் ஹை பிரஷர். நார்மலா ஒரு உடம்புல இந்த அளவு தான் போகணும், 80 to 120 அப்படின்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. அதை விட்டு அதிகமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஹை பிபி, லோவாகும் போது லோ பிபி அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லிமிட் வச்சிருக்காங்க. சரிங்களா? இப்ப இந்த பிரஷர் அதிகரிக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம கையில பிஸ்டனை பிடிச்சி தள்ளணும் இல்லைங்களா, அது மாதிரி தள்ளக்கூடியதுதான் நம்ம இருதயம். இந்த ஹார்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இது இடைவிடாம அப்படியே பம்ப் பண்ணி ரத்தத்தை தள்ளிக்கிட்டே இருக்கும். நான் சொன்ன இந்த பிரச்சனைகள், ரத்த குழாய் அடைப்புனாலேயோ, இல்ல ரத்த நாளம் சுருங்குறனாலேயோ, இல்ல ரத்தம் அதிகமாகறனாலேயோ, இல்ல இன்னும் சில பிற காரணங்களாலேயோ என்ன ஆகும் அப்படின்னா, பிரஷர் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா ஹார்ட்ல என்ன ஆகுது? வேகமா அடிக்க வேண்டிய சூழ்நிலை, ரொம்ப விரிஞ்சி சுருங்க வேண்டிய சூழ்நிலை. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? இருதயம் வீங்க ஆரம்பிக்கும். அடுத்து இருதயம் படபட அடிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப வேகமா அடிச்சதுன்னா ஹார்ட் அட்டாக் கூட வரலாம். அடுத்து கார்டியாக் ஃபெயிலியூர், இருதய செயலிழப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பிரச்சனைகள் இந்த பிபி ஹை ஆகும் போது ஏற்படுங்க. அடுத்து என்ன உறுப்பை பாதிக்கும் அப்படின்னா மூளை. மூளை தான் நம்ம உடலுக்கான எல்லா கட்டளைகளையும்
இட்டு வேலை செய்ய வைக்குது, உடம்பு இயங்க வைக்குது. இந்த மூளையில வந்து என்ன, ரொம்ப சின்ன குறுகிய ரத்த நாளங்கள்லாம் இருக்கு. இந்த ப்ரெஷர் அதிகமாகும் போது அந்த ரத்த நாளங்கள் வந்து அந்த ப்ரெஷரை தாங்காம விரிசல் விட்டுடும், இல்லை பஸ்ட் ஆகும். இந்த ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா பக்கவாதம் வரலாம், பாரிசவாதம் வரலாம், இல்லை திடீர்னு பஸ்ட் ஆகிறனால ரத்தம் கக்கி இறந்துருவாங்க. அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை பேய் அடிச்சு இறந்துட்டாங்கப்பா, ரத்தம் கக்கி இறந்துட்டான், பேய் அடிச்சிருச்சு, முனி அடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அது பேய் அடிக்கல, முனி அடிக்கல, ப்ரெஷர் தான் அடிச்சது. சரிங்களா? அதனுடைய சயின்ஸ் இதுதான். சரிங்களா? இப்படி நம்ம மூளையை பாதிச்சு வாதங்களை வர வைக்கலாம், ஆளை கொள்ளலாம். அடுத்து முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னா, கீழே வருவோம் அப்படியே, கிட்னி. கிட்னியும் என்ன ஆகும்னா ரொம்ப நுணுக்கமான ரத்த நாளங்கள் போகக்கூடிய ஒரு உறுப்பு தான். அந்த உறுப்புகள் வந்து டேமேஜ் ஆகும்போது எண்ட் ஸ்டேஜ் ரீனல் ஃபெயில்யூர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய சிறுநீரக செயலிழப்பு, இந்த பிரச்சனை ஏற்படுங்க. இதெல்லாம் வந்து திடீர்னு ஓவர் நைட்ல கூட ஏற்படலாம் இந்த ப்ரெஷரால. முன்னாடியே வந்து நமக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவு நம்ம கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்துலாம் இல்லையா? அப்படி முன்னாடியே எந்த அறிகுறியும் இல்லாம சடனா நம்மளை கொல்றனால தான் இதை வந்து சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்றோம். சரிங்க, இந்த பிபி எதனால ஏற்படுது, இதனாலதான் ஹை பிபி ஏற்படுது அப்படின்னு இது வரைக்கும் யாரும் சொல்லலை. ஆனா இப்ப ரீசெண்டா ஒரு சில ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன கதை தான், என்ன திட்டாதீங்க, அதிக கார்பு உள்ள மாவுச்சத்து அதிகமா உள்ள உணவுகளை சாப்பிடும்போது மூளையில போய் அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு சில என்சைம்ஸ் இல்ல கெமிக்கல்ஸ் இல்ல ஹார்மோன்ஸ் ஏதோ ஒன்று சுரக்க வச்சு அது வந்து இந்த ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துதுன்னு சொல்றாங்க. 70% 60 to 70% பிபி ஹைக் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இப்ப ரீசெண்ட் ஆய்வுகள் சொல்லுதுன்னு நான் படித்தேன். மற்றபடிக்கு இது இல்லாம என்ன ஆகுன்னா, ரத்த குழாயில போய் அந்த இன்ஃப்ளமேஷன் ஏற்படுது, அதுல போய் கொழுப்பு படிடுது, இதுவும் இந்த உணவுகளால ஏற்படுது. அடுத்து தேவையில்லாத டென்ஷன், மற்ற இந்த 60% 60 to 70% இந்த உணவுலயே முடிஞ்சிருது. மற்ற இது வந்து இதுதான் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாது. அப்ப இந்த பிபியை வந்து நம்ம உணவுல குறைக்கணும் அப்படின்னா கட்டாயம் கார்பை குறைச்சிக்கோங்க. நிறைய வீடியோக்களை எப்படி கார்பை குறைக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். காலையில் உணவுல 4 தோசை சாப்பிட்டீங்கன்னா 2 முட்டை தோசை சாப்பிடுங்க. காய்கறி நிறைய வச்சுட்டு உணவோட அளவை குறைச்சிக்கோங்க. மதியம் அதே மாதிரி 4-5 காய்கறிகள், ஒரு முட்டை இல்லை நான்வெஜ் இது மாதிரி எடுத்துக்கிட்டு உணவை குறைச்சிக்கோங்க. இரவும் டிஃபன் பண்ணும்போது நீங்க பாதிக்கு பாதி காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. இப்படிலாம் நிறைய வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். அதே ஃபார்முலாவை நீங்க இதுவரையும் யூஸ் பண்ணுங்க. இந்த ஹை பிபி வராம நீங்க பாதுகாத்துக்கலாம். அதே நிமிஷம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு மாசமும் நான் இது மாதிரி நல்லா கரெக்டாக உணவு எடுக்கிறேன், அதனால பிபி எனக்கு வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நெக்லிஜென்ஸாக இல்லாமல் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்களா வந்து பிபி செக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து 80 to 120 இருந்தால் ஓகே, ஒரு 90 to 140 இருக்குன்னா உங்களுக்கு பிபி ஹை பிபி ஆரம்ப ஸ்டேஜ். அப்பயே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க கரெக்டிவ் ஆக்ஷன் இன்னும் கொஞ்சம் சிவியரா உணவு கட்டுப்பாடு இல்லை ஏதாவது கை வைத்தியங்கள் இருக்கா இல்லை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக மாட்டீங்க. அதே மாதிரி 60 to 80 இருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து உங்களுக்கு லோ பிபி அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ லோ பிபி இருந்தால் அது என்ன பண்ணணுங்கிறத நம்ம அடுத்த தனி வீடியோவில் நம்ம பேசலாம். சரிங்க, இப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பிபி ஜாஸ்தியாக இருக்கா, உப்பை குறை, உப்பு சாப்பிடாத அப்படிம்பாங்க. அதே மாதிரி மட்டன் சாப்பிடாத, ஆட்டுக்கறி சாப்பிட்டா உனக்கு வந்து பிபி ஏறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஆராய்ச்சி படிகள், இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஆராய்ச்சிகள் படிகள்லாம் பார்த்தோம்னா இதனால ஒன்றும் பெருசா நமக்கு பிபி இறங்குறத இல்லைன்றாங்க. ஒரு 3-4 பாயிண்ட் தான் இறங்கும். அது இறங்கினா இறங்காட்டி என்ன, இப்போ 150 இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க உப்பு போடாம சாப்பிட்டா உங்களுக்கு டபால் 120 வரப்போதா? கிடையாது. 150 இருக்கிறது இல்லை 140 இருக்கிறது ஒரு 137 இது மாதிரி தான் வரும்னு சொல்றாங்களோ, பெரிய மாற்றம் இல்லை. இதுக்கு ஏன் நம்ம நாக்கை கெடுத்துக்கிட்டு சுவையா சாப்பிட்றதை கெடுத்துக்கணும்? அதனால தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நீங்க உப்பே போடலைனாலும் உடம்பு என்ன பண்ணுன்னா, உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய உப்பை வந்து வெளியேற்றும். நீங்க அதிகப்படியா உப்பு போட்டு சாப்பிட்டாலும் என்ன பண்ணும், வெளியேற்றும். எப்படி இருந்தாலும் நீங்க எக்ஸ்டர்னலா கொடுக்கலனாலும் உங்க உடல் வந்து தனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உப்பு கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்து காம்பன்சேட் பண்ணி சரி பண்ணிக்கும். அதனால அதை பத்தி பயப்பட வேண்டாம். அதே மாதிரிதான் ஆட்டு இறைச்சியும் நல்லா தாராளமா சாப்பிடலாம். அதனாலையும் பெருசா உங்களுக்கு ஒன்று மாற்றம் ஏற்படுறது போறது இல்லை. அப்ப என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு நல்ல பிபியை நார்மல் வச்சிருக்கலாம்னா இந்த ரீஃபைன்டு கார்பை குறைக்கிறது. சரிங்க, என்னால் ரீஃபைன்ட் கார்பை குறைக்க முடியாது.
நீ வாட்டுக்கு சொல்லுவ அதெல்லாம் சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு மருந்து சொல்றேன். ஈஸியா நீங்களே அருமையா செஞ்சு குடிக்கலாம். செம்பருத்தி பூ இருக்கு பாத்தீங்களா? செம்பருத்தி பூ வந்து ஒரு 72 கிராம் எடுத்துக்கோங்க. எடுத்து என்ன பண்றீங்கன்னா, ஒரு 2 நாள் வச்சீங்கன்னா அப்படியே நிழல்ல வெயில்ல வைக்க வேணாம், அப்படியே சுருங்கி போயிடும். இதை என்ன பண்றீங்க, தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 132 ml பொமங்கிரேட், அதாவது மாதுளை, நாட்டு மாதுளை ஜூஸ் அடிச்சு வச்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை பாதியா கட் பண்ணி அந்த பாதியை பிழிஞ்சு 5 ஜூஸ் வச்சுக்கோங்க. ஒரு 1.2 லிட்டர் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வைங்க. கொதிச்சதும் அதை எடுத்து அப்படியே கீழே வச்சு அதுல என்ன பண்றீங்கன்னா, இந்த செம்பருத்தி இதெல்லாம் போட்டு மூடியை போட்டு மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் மூடியை திறந்து அதுக்குள்ளார இந்த மாதுளை சாறு பிளஸ் வந்து எலுமிச்சை சாறு இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி குடிச்சிட்டு வாங்க. டெய்லி இது பண்ணுங்க. ஒரு 4 வாரத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிபி வந்து அபிரதமா கண்ட்ரோல் ஆகக்கூடிய சயின்டிபிக்லி ப்ரூவன்டு ஒரு டிப்ஸ் தாங்க இது. இதையும் மீறி உங்களுக்கு பிபி பிரச்சனை வருது அப்படின்னா இலவச ஆலோசனைக்கு டிஸ்பிளேல இருக்கிற கீழே கொடுத்துருக்கிற நம்பர்களை தொடர்பு கொள்ளுங்க. எங்க படித்த பட்டதாரி மருத்துவர்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.